அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, மகனாவது, குமரனாவது, குமரத்தியாவது பட்டணத்தில் உனக்குரியவர்கள் எவரா இருக்கிறார்களா? காட் கிரேஸ். உன் மருமகன் கெட்ட மருமகனா இருந்தாலும் நான் காப்பாத்துறேன். உன் மகன் தொண்டாவதாக இதே மாதிரி கொடூர பாவத்தில் இருந்தாலும் நான் காப்பாத்துறேன். உன் மகா கெட்டு போய் இந்த சோத மக்களை போல் வாழ்ந்தாலும் நான் காப்பாத்துறேன். யார் இருக்கிறா சொல்லு, நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். சீக்கிரமா வெளியே இழுத்து கொண்டு போ அப்படிங்கிறார். காப்பாற்ற தகுதி இல்லாத மக்களுக்கும் கடைசி வரைக்கும் தேவனிடத்தில் இரக்கம் உண்டு. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. இரக்கத்திற்கு முடிவே இல்லை. கடைசி டைம் வரைக்கும் காத்துட்டு கடைசி டைம்ல காப்பாற்ற தகுதி இல்லாத மக்களை அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை அங்க போட்டிருக்கலாம். ஏன்னா அதுங்களுமே கெட்டு அழிஞ்சதுதான். அங்க லோத்துவை தவிர வேற யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது அவன் வீட்டுல. ஆனாலும் அங்கிருந்து கொண்டு வந்து அவன் கெட்டு போன அந்த சந்தையிலிருந்து ஒரு ரூத் எடுத்து அதை இயேசுநாதருக்கு பாட்டியா மாத்துறாரு. பாத்தீங்களா? இத மாதிரி இரக்கமுள்ள தேவன் யாருமே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரனுமா.